வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெல்லாம் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று. பிரியமானவர்களே, அன்றைக்கு மோசேக்கு வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் மோசேயை தெரிந்து கொண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேயின் தேவன் உங்களுடைய தேவன். தேவன் தம்முடைய வல்லமையை உங்களிடத்திலே காண்பிக்க போகிறார். அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். மலேசியா தேசத்தில் பினாங் என்கிற ஒரு அழகான தீவு பகுதி, சுற்றிலும் நிறைய கடல்கள். அப்படிப்பட்ட ஒரு கடல் பகுதியில் இருந்து மோசேயின் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். 2 காரியங்கள். 1, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை நாம் பார்த்திருக்கிறோமா? கர்த்தருடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறோமா? அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று. மோசேக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் காண்பித்தார். ஆகையினாலே பார்வோனுடைய மந்திரவாதிகளின் வல்லமைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமையாக மோசேயின் தேவனுடைய வல்லமை காணப்பட்டது. இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக பார்வோனின் கொள்ளாத கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள், மந்திர கிரியைகள், எதிர் வல்லமைகள் தங்களுடைய வல்லமையை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? மோசேயின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த வல்லமைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார், உங்கள் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். அதே சமயம் 2வதாக இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம், நீங்கள் வசிக்கிற பகுதியில் மாத்திரமல்ல, உங்களை கொண்டு முழு பட்டணத்துக்கும் முழு தேசத்திற்கும் இந்த பூமி அனைத்திற்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆம், உங்களுடைய அபிஷேகம், தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு ஒரு சின்ன எல்லைக்குள்ளாக அடங்கி போவது கிடையாது. பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படி அவரை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள். அவரை சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். அவரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். அதற்காக தான் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேயை முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முழு எகிப்து தேசத்திற்கும், ஏன் இன்றைக்கு வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு நல்ல சாட்சி நிறைந்த மேகமாய் வைத்தவர் உங்களையும் மோசேயின் தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். தம்முடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படி உங்களை பயன்படுத்துவார். God bless you. Amen. Amen.